ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரதம மந்திரி கிஷான் நிதி திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு 20வது இன்ஸ்டால்மெண்ட் தொகை 2000 வந்திருக்கா. ஸோ வந்துள்ளது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்குண்டான முக்கிய அறிவிப்பை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எப்படியெல்லாம் இதை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 2000 ரூபா கிடைக்கும். ஸோ இந்த தவறை நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இந்த 2000 ரூபா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. இது மட்டுமே கிடையாது, இந்த பிஎம் ஸ்கீமில் உங்களால் போகவே முடியாது. இந்த 5 விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுது. ஸோ அந்த 5 விஷயங்களை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க. ஸோ பிஎம் கிசான் 20வது தவணை தொகை 2000 ரூபாய் தேதியை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்களா. ஏன்னா பிரதம மந்திரியுடைய அடுத்த ஒரு நியூஸ் ஒரு அப்டேட் போயிட்டுருக்கு. அவர் பங்கேற்கும் கலை நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா அந்த 20,000 தொகையை இப்போ 20வது இன்ஸ்டால்மெண்ட்டை பார்த்திங்கன்னா வெளியிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் விரைவில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அதற்குண்டான அப்டேட்டையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பிஎம் கிசான் பற்றின 20வது தவணை விரைவில் வருகிறது. இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிஎம் கிசான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா பிஎம் கிசான் 20வது தவணை தொகை எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பிஎம் கிசான் பயனாளர் பட்டியலில் பெயர் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்வது. பயனாளர் பட்டியலில் பெயர் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கவலையே பட வேண்டாம். அதற்குண்டான அப்டேட்டையும் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ கவலையப்பட வேண்டாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் போகலாம். பிஎம் கிசான் லேட்டஸ்ட் நியூஸ். பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே தகுதியுள்ள விவசாயிகளுக்கு அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் 6000 நிதியுதவி வழங்குகிறது. இது அவர்களின் வங்கி கணக்குகளுக்கு 2000 என்று 3 தவணைகளில் அனுப்பப்படுகிறது. ஸோ முதல் தவணை இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் 19வது தவணை கிடச்சிச்சு. ஆனால் 20வது தவணைக்காக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் 20வது தவணையில் சில ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா 20வது தவணை தொகை எப்பொழுது கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ பிஎம் கிசான் 20வது தவணை எப்படி கிடைக்கும், பிஎம் கிசான் பயனாளர் பட்டியலில் பெயர் இல்லாதவங்க என்னென்ன விதிமுறைகளை பயன்படுத்தணும் அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ பிரதம மந்திரி பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக நடத்தும் பல்வேறு நலத்திட்டங்களில் பிஎம் கிசான் திட்டமும் மிக முக்கியமான ஒரு திட்டம். தற்பொழுது இதன் அடுத்த தவணைக்காக விவசாயிகள் காத்திருக்காங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா நிதி திட்டத்தின் கீழே 20வது தவணை தொகை எப்பொழுது எப்படியாவது பெறுவீர்களா. இந்த கேள்வி தற்பொழுது நாட்டின் 9.8 கோடி விவசாயிகளுக்குமே வந்திருக்குங்க. ஸோ இந்த 20வது தவணை தொகை விவசாயிகள் எப்படி பெறுவார்கள். 9.8 கோடி விவசாயிகளுக்கு மனதில் இருந்திருக்கு. இந்த திட்டத்தின் கீழே தகுதியுள்ள விவசாயிகளுக்கு அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் 6000 ரூபாய் நிதி உதவியை வழங்குகிறது. இது அவர்களுடைய வங்கி கணக்குகளுக்கு டைரக்டாக 2000 சம தவணைகளில் அனுப்பப்படுகிறது. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை 19 தவணைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்குங்க. பிரதமர் கிஷான் யோஜனா விவசாயிகளுக்கு ஒரு பெரிய செய்தி. கிசானுடைய 20வது தவணையில் இந்த நாளில் வரக்கூடும் அப்படின்ற ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. பிரதம மந்திரி கிஷான் யோஜனா 20வது தவணை தொகை நாட்டின் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு மீண்டும் ஒரு நல்ல செய்தி. மத்திய அரசின் பிரதம மந்திரி கிஷான் சம்மன் நிதி யோஜனா இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை தொகை விரைவில் அவர்களுடைய கணக்குக்கு வரப்போகுதுங்க. ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா உங்களுடைய இகேஒய்சி அப்படின்றத நீங்கள் புதுப்பிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த இகேஒய்சி ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அப்படின்னா உங்களுக்கு இகேஒய்சியில் இருந்தாவே உங்களுக்கு ரிஜெக்ஷன் செய்வாங்க. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கிடையில் ஊடக அறிவிக்கையின்படி பிரதம மோடி ஜூலை 18ஆம் தேதி அன்று பீகாரில் மோதிஹரிக்கு வருகை தரும் பொழுது பிரதம மந்திரி கிஷான் யோஜனாவின் 20வது தவணையை வெளியிடக்கூடும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வந்திருக்கு. ஆனால் இது பார்த்திங்கன்னா இன்னும் உறுதியாகலை அப்படின்ற ஒரு அப்டேட்டையும் நமக்கு கன்ஃபார்மாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 20வது பாகம் பார்த்திங்கன்னா தவணை தொகை ஜூலை 18 அன்று கூட வெளியிடப்படுவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த உங்களுடைய இகேஒய்சி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. பிரதம மந்திரி மோடியின் பீகார் வருகையின் போது பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் 20வது தவணை வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இது நடந்தால் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு 2000 பணம் நேரடியாக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வர
வரவு வைக்கப்படும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பெயர் இந்த பட்டியலில் இருக்க இல்லை பட்டியலர்களுடைய பெயர்கள் நீங்கள் எப்படி செக் பண்ணலாம். பிஎம் கிசான் போர்ட்டலுக்கு சென்று ஃபார்மர்ஸ் கார்னர் பகுதிக்கு செல்லணும். பயனாளர்களோட பெயர் பட்டியல் என்பதை கிளிக் செய்யணும். மாநிலம், மாவட்டம், இந்த தொகுதி, கிராம விவரங்களை நிரப்போம். அறிக்கை பெறு என்பதை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஏதாவது ரிஜெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா, பெயர் பட்டியலில் பெயர் இல்லை அப்படின்னா, பயனாளிகள் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் வந்து விவசாயிகள் தங்களது மாவட்டத்திற்கு குறைத்திருக்கும் குழுவை தொடர்பு கொள்ளலாம். தவறான உள்ளீடுகள் அல்லது பெயர் விடுபடுதல் போன்ற வழக்குகளை இந்த குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த குழுக்கள் தான் அதையும் கையாண்டுட்டு இருக்காங்க. ஆன்லைன் கருவிகள் உதவியுடன் அதை நீங்களே மேம்படுத்தலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மர் கார்னர் என்பதன் கீழ் இதை நீங்களே செய்யலாம். இதற்கு புதிய விவசாய பதிவுக்கு செல்லவும் இங்கிருந்து ஆதார் விவரங்களை திருத்தி செல்லலாம். பயனாளிகளின் நிலையை சரிபார்த்து கட்டண நிலையை கண்காணிக்கணும் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ தவணை செலுத்துவதில் ஏன் சிக்கல் ஏற்படுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. பல சந்தர்ப்பங்களில் விவசாயிகள் தவணைகள் சிக்கிக்கொள்கின்றன. ஆதார் பெயரில் பிழை, தவறான வங்கி கணக்கு எண், மொபைல் எண் அல்லது எண்ணில் பிழை, எண் தடுக்கப்பட்டது மற்றும் முழுமையற்ற இகேஒய்சி இந்த சிக்கல்களால் உங்கள் தவணை தொகை சிக்கிக்கொள்ளலாம். இவை அனைத்தும் நீங்கள் சரி செய்ய வேண்டும். நீங்களே உங்கள் போர்ட்டலின் உதவியோடு இதை சரி செய்து கொள்ளலாம். இல்லை உங்கள் அருகாமையில் இருக்கிற இசேவை மையத்தை அணுகி கூட இதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. இதை பண்ணால் மட்டும்தான் இந்த பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தில் உங்களுக்கு வந்து அந்த 2000 ரூபாய் கிடைக்கும். பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோஜனாவின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 நிதியுதவி வழங்கப்படுகிறது. இந்த தொகை ஒவ்வொரு மாதமும் 2000 வீதம் 3 தவணைகளாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. திட்டத்தின் கீழ் 19 தவணைகள் வெளியிடப்பட்டது. 20வது தவணை வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 18ஆம் தேதிக்குள்ளார வெளியாகும் அப்படின்ற ஒரு அப்டேட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அதற்கு முன்னாடி கூட கண்டிப்பாக வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய இந்த டாக்குமெண்ட் இகேஒய்சி ப்ராசஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சு வச்சுக்கோங்க. இது முடித்தா மட்டும்தான் பிரதம மந்திரியுடைய கிசான் யோஜனா திட்டம் உங்களுக்கு செயல்பாட்டில் இருக்குங்க. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரதம மந்திரி கிஷான் நிதி திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு 20வது இன்ஸ்டால்மெண்ட் தொகை 2000 வந்திருக்கா? ஸோ வந்துள்ளது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்குண்டான முக்கிய அறிவிப்பை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எப்படியெல்லாம் இதை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 2000 ரூபா கிடைக்கும். ஸோ இந்த தவறை நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இந்த 2000 ரூபா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. இது மட்டுமே கிடையாது, இந்த பிஎம் ஸ்கீமில் உங்களால் போகவே முடியாது. இந்த 5 விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுது. ஸோ அந்த 5 விஷயங்களை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க. ஸோ பிஎம் கிசான் 20வது தவணை தொகை 2000 ரூபாய் தேதியை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்களா? ஏன்னா பிரதம மந்திரியுடைய அடுத்த வந்து ஒரு நியூஸ் வந்து ஒரு அப்டேட் போயிட்டுருக்கு. அவர் பங்கேற்கும் கலை நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 20,000 தொகையை இப்போ 20வது இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடலாம் அப்படின்ட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் விரைவில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அதற்குண்டான அப்டேட்டையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பிஎம் கிசான் பற்றின 20வது தவணை விரைவில் வருகிறது. இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎம் கிசான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா பிஎம் கிசான் 20வது தவணை தொகை எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும்? ஸோ பிஎம் கிசான் பயனாளர் பட்டியலில் பெயர் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்வது? பயனாளர் பட்டியலில் பெயர் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கவலையே பட வேண்டாம். அதற்குண்டான அப்டேட்டையும் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ கவலையே பட வேண்டாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் போகலாம். பிஎம் கிசான் லேட்டஸ்ட் நியூஸ். பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே தகுதியுள்ள விவசாயிகளுக்கு அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் 6000 நிதியுதவி வழங்குகிறது. இது அவர்களின் வங்கி கணக்குகளுக்கு 2000 என்று 3 தவணைகளில் அனுப்பப்படுகிறது. ஸோ முதல் தவணை இந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் 19வது தவணை வந்து கிடச்சிச்சு. ஆனால் 20வது தவணைக்காக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் 20வது தவணையில் சில ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா 20வது தவணை தொகை எப்பொழுது கிடைக்கும்? ஓகேங்களா? ஸோ பிஎம் கிசான் 20வது தவணை எப்படி கிடைக்கும்? பிஎம் கிசான் பயனாளர் பட்டியலில் பெயர் இல்லாதவங்க என்னென்ன விதிமுறைகளை பயன்படுத்தணும் அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ பிரதம மந்திரி பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக நடத்தும் பல்வேறு நலத்திட்டங்களில் பிஎம் கிசான் திட்டமும் மிக முக்கியமான ஒரு திட்டம். தற்பொழுது இதன் அடுத்த தவணைக்காக விவசாயிகள் காத்திருக்காங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா நிதி திட்டத்தின் கீழே 20வது தவணை தொகை எப்படியாவது பெறுவீர்களா
இந்த கேள்வி தற்பொழுது நாட்டின் 9.8 கோடி விவசாயிகளுக்குமே வந்திருக்குங்க. ஸோ இந்த 20வது தவணை தொகை விவசாயிகள் எப்படி பெறுவார்கள்? 9.8 கோடி விவசாயிகளுக்கு மனதில் இருந்திருக்கு. இந்த திட்டத்தின் கீழே தகுதியுள்ள விவசாயிகளுக்கு அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் 6000 ரூபாய் நிதி உதவியை வழங்குகிறது. இது அவர்களுடைய வங்கி கணக்குகளுக்கு டைரக்டாக 2000 சம தவணைகளில் அனுப்பப்படுகிறது. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை 19 தவணைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்குங்க. பிரதமர் கிஷான் யோஜனா விவசாயிகளுக்கு ஒரு பெரிய செய்தி. கிஷானுடைய 20வது தவணையில் இந்த நாளில் வரக்கூடும் அப்படின்ற ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. பிரதம மந்திரி கிஷான் யோஜனா 20வது தவணை தொகை நாட்டின் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு மீண்டும் ஒரு நல்ல செய்தி. மத்திய அரசின் பிரதம மந்திரி கிஷான் சம்மான் நிதி யோஜனா இந்த PM கிஷான் திட்டத்தில் 20வது தவணை தொகை விரைவில் அவர்களுடைய கணக்குக்கு வரப்போகுதுங்க. ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா உங்களுடைய EKYC அப்படின்றத நீங்கள் புதுப்பிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த EKYC ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அப்படின்னா உங்களுக்கு EKYCயில் இருந்தாவே உங்களுக்கு ரிஜெக்ஷன் செய்வாங்க. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கிடையில் ஊடக அறிவிக்கையின்படி பிரதம மோடி ஜூலை 18ஆம் தேதி அன்று பீகாரில் மோதிஹரிக்கு வருகை தரும் பொழுது பிரதம மந்திரி கிஷான் யோஜனாவின் 20வது தவணையை வெளியிடக்கூடும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வந்திருக்கு. ஆனால் இது பார்த்திங்கன்னா இன்னும் உறுதியாகலை அப்படின்ற ஒரு அப்டேட்டையும் நமக்கு கன்ஃபார்மாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 20வது பாகம் பார்த்திங்கன்னா தவணை தொகை ஜூலை 18 அன்று கூட வெளியிடப்படுவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த உங்களுடைய EKYC எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. பிரதம மந்திரி மோடியின் பீகார் வருகையின் போது பிரதம மந்திரி கிஷான் யோஜனாவின் 20வது தவணை வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இது நடந்தால் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு 2000 பணம் நேரடியாக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்கப்படும். அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் பெயர் இந்த பட்டியலில் இருக்க இல்லை பட்டியலர்களுடைய பெயர்கள் நீங்கள் எப்படி செக் பண்ணலாம்? PM கிஷான் போர்ட்டலுக்கு சென்று ஃபார்மர்ஸ் கார்னர் பகுதிக்கு செல்லணும். பயனாளர்களோட பெயர் பட்டியல் என்பதை கிளிக் செய்யணும். மாநிலம், மாவட்டம், இந்த தொகுதி, கிராம விவரங்களை நிரப்போம். அறிக்கை பெறு என்பதை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஏதாவது ரிஜெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா பெயர் பட்டியலில் பெயர் இல்லை அப்படின்னா பயனாளிகள் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் விவசாயிகள் தங்களது மாவட்டத்திற்கு குறைத்திருக்கும் குழுவை தொடர்பு கொள்ளலாம். தவறான உள்ளீடுகள் அல்லது பெயர் விடுபடுதல் போன்ற வழக்குகளை இந்த குழுக்கள் பார்த்திங்கன்னா சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த குழுக்கள் தான் அதையும் கையாண்டுட்டு இருக்காங்க. ஆன்லைன் கருவிகள் உதவியுடன் அதை நீங்களே மேம்படுத்தலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மர் கார்னர் என்பதன் கீழ் இதை நீங்களே செய்யலாம். இதற்கு புதிய விவசாய பதிவுக்கு செல்லவும் இங்கிருந்து ஆதார் விவரங்களை திருத்தி செல்லலாம். பயனாளிகளின் நிலையை சரிபார்த்து கட்டண நிலையை கண்காணிக்கணும் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ தவணை செலுத்துவதில் ஏன் சிக்கல் ஏற்படுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. பல சந்தர்ப்பங்களில் விவசாயிகள் தவணைகள் சிக்கிக்கொள்கின்றன. ஆதார் பெயரில் பிழை, தவறான வங்கி கணக்கு எண், மொபைல் எண் அல்லது எண்ணில் பிழை, எண் தடுக்கப்பட்டது மற்றும் முழுமையற்ற EKYC இந்த சிக்கல்களால் உங்கள் தவணை தொகை சிக்கிக்கொள்ளலாம். இவை அனைத்தும் நீங்கள் சரி செய்ய வேண்டும். நீங்களே உங்கள் போர்ட்டலின் உதவியோடு இதை சரி செய்து கொள்ளலாம். இல்லை உங்கள் அருகாமையில் இருக்கிற ESEI மையத்தை அணுகி கூட இதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. இதை பண்ணால் மட்டும்தான் இந்த பிரதம மந்திரி கிஷான் யோஜனா திட்டத்தில் உங்களுக்கு அந்த 2000 ரூபாய் கிடைக்கும். பிரதம மந்திரி கிஷான் யோஜனா திட்டம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோஜனாவின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 நிதியுதவி வழங்கப்படுகிறது. இந்த தொகை ஒவ்வொரு மாதமும் 2000 3 தவணைகளாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. திட்டத்தின் கீழ் 19 தவணைகள் வெளியிடப்பட்டது. 20வது தவணை பார்த்தீங்கன்னா ஜூலை 18ஆம் தேதிக்குள்ளார வெளியாகும் அப்படின்ற ஒரு அப்டேட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அதற்கு முன்னாடி கூட கண்டிப்பாக வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய இந்த டாக்குமெண்ட் EKYC ப்ராசஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சு வச்சுக்கோங்க. இது முடித்தா மட்டும்தான் பிரதம மந்திரியுடைய கிஷான் யோஜனா திட்டம் உங்களுக்கு செயல்பாட்டில் இருக்குங்க. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.